ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான 5 ட்ரிக், மொபைல் ட்ரிக்கு. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மை ஆக்டிவிட்டீஸ். ஓகே, மை ஆக்டிவிட்டீஸை பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்தாவே போதும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யாரை ட்ராக் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, உங்களோட சைல்டு, உங்களோட பிள்ளைங்க என்னென்ன பார்க்குதுங்க யூடியூப்லேயோ, இல்லை என்னென்ன ப்ரௌஸ் பண்ணுறதுங்களோ அப்படின்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புகிறதா நீங்கள் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் சில டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னோட பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க மொபைல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா, உள்ளே போகலாமா? எப்படின்னா க்ரோம்குள்ளே போங்க. க்ரோம்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டீஸ்னு டைப் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டீஸ் டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்புறம் ஒன்று காட்டுது பார்த்தீங்களா? ஸோ வெல்கம் டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் யூடியூப்லேருந்து எல்லா இதுவுமே நீங்கள் பார்த்த ஆக்டிவிட்டி இது காட்டும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா வந்து உங்களோட பிள்ளைங்களை வந்து எவ்வளோ அளவுக்கு என்னென்ன பார்க்குதுங்கன்னு, எவ்வளோ வீடியோ பார்க்குதுங்கன்னு நீங்கள் ஒரு இது பண்ணி பார்த்துருக்கலாம் உங்களோட ஆக்டிவிட்டியில். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னா கூகுள் கோவா அப்படின்னு என்ன அப்படின்ட்டு ரொம்ப பேர் யோசிப்பீங்க. கூகுள் கோங்கிறது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அது கூகுள் கோங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜை வந்து ரீட் பண்ணணும்னு நினச்சிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விக்கிபீடியாவுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். நீங்கள் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க, ஐயா ரொம்ப பெருசாக இருக்காடான்னு. ஸோ இதை வந்து யாராச்சும் படித்தா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த கூகுள் கோ நம்மளுக்கு படித்து அப்படியே ஒப்பிக்கும். ஸோ இது எப்படி, நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் கூகுள் கோன்னு ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டெவலப் பண்ணதுக்கப்புறம் கூகுள் கோவில் போகிறோம். ஸோ கூகுள் கோவில் போனதுக்கப்புறம் இங்கே சர்ச் ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்க, அதில் போய் நீங்கள் என்ன வேணால் சர்ச் பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணால் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் தமிழ் விக்கி போடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழில் உள்ளதை நான் படிக்க விரும்புகிறேன். ஸோ நான் இந்த இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் ப்ளே காட்டுது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் ப்ளே பட்டனை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அது படிக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சமைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணக்குள்ள அப்படியே இந்த இதையும் கேட்டுக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் இதை திங்க் பண்ணுறேன். ஏன்னா சில டைம் வந்து நீங்கள் ஏதோ பிடிஎஃப்பில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய லென்த்தியான இதை படிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு வேலையை கேட்டுக்கிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா யூடியூப்ங்கிற சொன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறது யூடியூப் தான். ஸோ யூடியூப்பில் இப்போ சில அப்டேட் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் திங்க் பண்ணுறேன். அந்த அப்டேட் முந்தி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த மூலையில் இருக்க பாக்ஸ் பட்டனை அமுக்கணும், அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீன் போகும். ஸோ திரும்பி கொண்டு வரணும்னா திரும்பி அதே பட்டன் அமுக்கினா தான் திரும்பி நார்மல் ஸ்க்ரீனுக்கு வரும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரோல் ஆப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீன் போயிடும். அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஸ்க்ரீன் போயிடணும். இது ரொம்ப வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ரிக்கு. ஸோ சும்மா ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஃபுல் ஸ்க்ரீன், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அப்படி இழுத்து விட்டிங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்க்ரீன் போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, மேலே சிசி சப்டைட்டில் வர்றதுக்கு அந்த ப்ளஸ் பட்டன் பார்த்தீங்களா, அந்த பவுஸ் பட்டன் எதுக்குன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகணுமா முடிஞ்சதுக்கப்புறம், இல்லை நீங்கள் சூஸ் பண்ணி மாறுற மாதிரி இருக்கணுமா அப்படின்ட்டு உள்ளது. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா யூடியூபே எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ரிமூவ் பிஜியா அப்படின்னு என்ன, ரிமூவ் பேக்ரவுண்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எப்படின்னா ஒரு இமேஜை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நம்ம இமேஜில் உள்ள பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட்டை இதுக்குள்ளே போய் உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணி அந்த இதை ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி காட்டுறோம். அந்த பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணி காட்டும், அந்த கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் அண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஏன் டெமோ காட்டலைன்னா, ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு இமேஜோடு இல்லை. ஸோ ரீசெண்டாக வந்து நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்தது தான் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறேன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க, ஃபைண்ட் எ டிவைஸ். ஸோ இது எப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ எல்லா ஆன்டிவைரஸ்லையும் இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி நம்மளுக்கு கூகுளில் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன, ஃபைண்ட் எ டிவைஸுங்கிற ஒரு கூகுள் இதில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் ப்ளே ஸ்டோரில். டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லொக்கேஷனை ஆக்சஸ் கேட்கும், கொடுத்துட்டீங்க.
ஆக்சஸ் கொடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபைண்ட் ஏ டிவைஸ். அது வந்து என்னென்னா நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. கூகுளுக்குள்ளே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி கேட்கும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்ததோட நீங்கள் அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எக்ஸாக்ட்லி லொக்கேஷனை காட்டும். அதே டைமில் வந்து ப்ளே சாங் பண்ண முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம், செக்யூர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எரஸ் பண்ணுறா இருந்தாலும் டேட்டாவை எரஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணியே ஆகணும், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையும் உங்களிடையிலிருந்து நான் விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் எல்லோரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். பாய்.